வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாவின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆபரணங்கள் கொள்ளை, 2 கைது. இந்திய மீனவர்கள் 12 பேர் ஜாலில் கைது. இலங்கையில் அதிகரிக்கும் விவாகரத்துகளின் எண்ணிக்கை. கைது செய்யப்படுகின்றாரா விஜய்? வெளியான அதிர்ச்சி தகவல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த காலங்களில் பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகித்த அமைச்சர்கள் உட்பட 20 அரசியல்வாதிகள் சட்டவிரோதமாக குவிந்ததாக கூறப்படும் சொத்துக்கள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது. அதன்படி நாமல் ராஜபக்ச, ரோகித அபேகுணவர்த்தன, மகிந்த அமரவீர, பியசேன கமகே, பவித்ர வன்னிய ஆராய்ச்சி, வஜிர அபேவர்த்தன, துமைந்த திசாநாயக, SM சந்திரசேன, திச குட்டிய ஆராய்ச்சி மற்றும் குருநாகல் முன்னாள் மேயர் துசாரா சஞ்சீவ விதாரண உள்ளிட்ட 20 நபர்களுக்கு எதிராக இந்த விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பொது அமைப்புகள் மற்றும் தனிநபர்களால் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் நடாத்தப்பட உள்ளன. மேலும் விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்லே போலீஸ் பிரிவில் நபர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் கிரிபத் கொடையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு நடத்திய விசேட விசாரணைகளை தொடர்ந்தே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் 17 மற்றும் 20 வயதுடைய 2 இளைஞர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்களிடம் இருந்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை உருக்கி தயாரிக்கப்பட்ட 121 கிராம் 350 மில்லிகிராம் மற்றும் 17 கிராம் 15 மில்லிகிராம் நிறையுடைய 2 தங்க துண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. எல்லை தாண்டி கடல் தொழிலில் ஈடுபட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த 12 கடல் தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த கடல் தொழிலாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களின் மீன்பிடி படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணைகள் நிறைவடைந்தவுடன் குறித்த கடல் தொழிலாளர்களும் அவர்களது படகும் மயிலிட்டி கடல் தொழில் துறைமுகத்தில் வைத்து ஜாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக இலங்கை கடற்படையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் 1.2 மில்லியன் குடும்பங்கள் பெண்களால் தலைமை தாங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் விவாகரத்து வீதம் அதிகமாக இருப்பதால் இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாக கல்வியாளர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார். கலனி பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் கலாநிதி அனுஷா எதிரிசிங்க வெள்ளிக்கிழமை நடைபெற்ற குழு விவாதத்தின் போது இலங்கை சமூகத்தில் பெண்கள் வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கை சுட்டிக்காட்டினார். பெண்களை பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளிப்பதன் அவசர தேவையை அவர் வலியுறுத்தினார். மேலும் அவர்களின் நிதி ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவது அவர்களின் குடும்பங்கள் மற்றும் பரந்த சமூகத்தின் நல்வாழ்வுக்கு அவசியம் என்று குறிப்பிட்டார். கரூரில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய அரசியல் கூட்டத்தில் சன நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்திற்கு பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் புசி ஆனந்த், மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்மல் குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேவேளை கட்சியின் தலைவர் விஜய் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. புஷ்பா 2 திரைப்பட ரிலீஸின் போது ஹைதராபாத் திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அதேபோல் விஜயும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகின்றது. முன்னதாக தாவேக பிரசார கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் கட்சி தலைவரே பொறுப்பு என சென்னை மேல் நீதிமன்றம் கூறியிருந்தது. இந்நிலையில்தான் கரூரில் நடைபெற்ற தாவக பிரசார கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 39 பேர் பலியான சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனால் விஜய் உட்பட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சிலர் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கூட்டத்திற்கு விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமையினால் அங்கு ஆதரவாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தமையினால் நெரிசல் நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இத்துடன் தமிழாவின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.